எல்லாருக்கும் வணக்கம். குளித்த பிறகு வேர்க்கிறது. அதனால ஏதாவது ஆபத்து உண்டா? ஏன் வேர்க்கிறது? அதுக்கு 2 எளிய விஷயங்கள சொல்றேன். மரத்துண்டுகள் எரிந்துவிட்டு, அது அணைந்தும், அணையாமலும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் சூடு இருக்கிறது. வெப்பம் இருக்கிறது. இந்த நேரம் நீங்க அதை அணைப்பதற்கு தண்ணீர் தெளிக்கிறீர்கள். அப்பொழுது அந்த மஞ்சள் அல்லது சிகப்பு நிறம், தீய நிறம் மாறிவிடுகிறது. ஆனாலும் அதில் நெருப்பு முழுவதும் அணையவில்லை. அதனால் என்ன ஆகிறது? புகை மட்டும் மேலெழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் வெப்ப அனலில் நீரை தெளிக்கும் பொழுது, அந்த வெப்பத்தில் உள்ள சூடானது வெளியில் கிளம்பி வரும். இங்கு தண்ணீரை தொடர்ந்து பீச்சி அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த புகை கூட வராமல் அமுங்கி விடுகிறது. அந்த அளவு வரைக்கும் நாம் தண்ணீரை தெளித்தால்தான் அங்கே உள்ள வெப்ப அனல் இல்லாமல் போகிறது. கோடை காலத்தில் திடீரென மழை பெய்யும். கொஞ்சமாக பெய்யும். அந்த வறண்டிருந்த அந்த வெப்ப மண்ணில் மழை பட்டவுடன் அந்த பூமியிலிருந்து இந்த சூடு அல்லது வெப்பம் மேலே கிளம்புகிறது. அதுதான் நம்ம மண் வாசனை அப்படின்னு சொல்லுவோம். மழை தொடர்ந்து நன்கு பெய்து இந்த பூமி குளிர் வரை பெய்திருந்தால் இந்த சூடு வெளியில் கிளம்பாது. சூடு அடங்கி போயிடும். இதே மெக்கானிசம் தான் நாம் குளிக்கும் பொழுதும் நடக்கிறது. அதுதான் மனிதர்கள் குளிக்கும் பொழுது உடலில் ஒரு பித்தம், அதாவது முன்னாளில் செய்த உடல் உழைப்பின் காரணமாக உடலில் ஒரு பித்தம் அதிகமா இருக்கிறது. அந்த பித்தத்தை தன்னிலைப்படுத்துவதற்காகத்தான் நாம் தூங்குகிறோம். அப்படி தூங்கி எந்திரிக்கும் பொழுது இன்னும் ஒரு ஃபைன் டியூனிங், ஒரு ரீசெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு பித்தத்துல. அந்த தன்னிலைப்படுத்துதலை பெர்ஃபெக்ஷனாக பண்ணுவதற்கு தான் குளித்தல். அப்படி குளிக்கும் பொழுது இந்த மேலோட்டமாக குளித்துக் கொண்டு போவது, அந்த பித்தம் முழுவதும் தன்னிலை அடையும் வரை குளிக்காமல் இருப்பது. இப்படி செய்வதற்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, காக்கா குளியல். இன்னமும் குமரி மாவட்டத்தில் இந்த பேர் வழக்கில் இருக்கிறது. காக்கா குளியல் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காக்கா கரையோரமாக நின்று, மற்ற பறவைகளை போல அல்ல, கரை ஓரமாக நின்று மெல்லிதாக தண்ணியை தன்மேல் தெளித்துக் கொண்டு அது குளித்து முடித்து விடும். ஆனால் மற்ற பறவைகள் அப்படி அல்ல, தண்ணிக்கு உள்ளே முங்கி வெளிவந்து குளிக்கும். இதுதான் காக்கா குளியல் சொல்லுகிறோம். ஆக நாம் குளித்தல் என்பதை நீராடுதல் என்று சொல்கிறோம். நீராடுதல் என்றால் நீரில் ஆடுதல். ஆடுதல்னா விளையாடுதல். விளையாடுதல் அப்படின்னா என்னன்னா, அதாவது நன்கு அந்த பித்தம் தீரும் மட்டும் அந்த பித்தத்தை செலவு செய்து பித்தத்தை முழுவதும் அழித்து அதற்கப்புறம் ஒரு டயர்ட் ஆகுது பாத்தீங்களா, அல்லது ரிலாக்ஸ் ஆகுது பாத்தீங்களா, அது வரைக்கும் விளையாடினாதான் விளையாட்டின் பயன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாம் நீரில் குளிக்கும் பொழுதும் இந்த உடலில் உள்ள பித்தம் முழுவதும் தன்னிலைப்படும் வரையிலும் அந்த குளிப்பை தொடர்ந்து செய்தால்தான் அதுக்கு பேரு நீராடுதல் என்றார். அதற்காக நாம் ஏரி குளம் எல்லாம் இப்ப தேடி போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் வீட்டிலேயே நாம் குளிக்கும் பொழுது பித்தம் முழுவதும் செலவழிக்கப்பட்டு, பித்தம்னா அளவுக்கு அதிகமான பித்தம் முழுவதும் செலவழிக்கப்பட்டு தன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அதன் பின் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கிறது. அந்த புத்துணர்ச்சிக்காகத்தான் நாம் உண்மையிலேயே குளிக்கிறோம். எதனால் குளித்தவுடன் வியர்வை வருகிறதுன்னு பார்த்தா சில காரணம் இருக்கிறது. குளிக்கும் அறை அது முழுவதும் காற்றோட்டமாக இருக்கணும். அப்படி இல்லாம அது ஒரு மிகவும் க்ளோஸ்ட் ரூமா இருந்ததுன்னா அதனாலேயே அந்த உள்ள உள்ள காற்றோட்டம் இல்லாதனாலேயே அந்த வியர்வை வருகிறது. சிலர் வேர்வை வரும் வரையிலும் உழைத்து அல்லது வேலை செய்து அல்லது விளையாடி விட்டு இந்த வேர்வை சிந்துதல் அடங்கும் முன்பேயே குளித்து விடுகிறார். அப்படி குளிக்க கூடாது. வியர்வை சிந்தும் போது குளிக்க கூடாது. அதாவது பித்தம் எழும்பி இருக்கிறது வியர்வை சிந்தும் போது அது ஆற அமர உட்கார்ந்து இந்த வியர்வை சிந்துவது நிறுத்திய பின்புதான் குளிக்க வேண்டும். பித்தத்தை அதிகப்படுத்தும் வேர்வையும் நடக்கிறது, பித்தத்தை குறைக்கக்கூடிய குளிர்ப்பதும் நடக்கிறது. ரெண்டும் ஒரே நேரத்தில் இருப்பதால் சில தீய விளைவுகள் நமக்கு வருகிறது. அளவுக்கு அதிகமான சூடான நீரில் குளிக்க கூடாது. சூடான நீரில் குளிக்கும் பொழுது எதிராக நம்ம உடம்பும் சில ரியாக்ஷன் செய்கிறது. அதனால இது பித்தத்தை மேலும் கிளப்பிதான் விடும். இவர்களுக்கும் வியர்வை குளித்த பிறகும் அடங்காது. குளிக்கக்கூடிய பலனை இவர்கள் அடைய மாட்டார்கள். மாறாக சில நோய்கள் வரும். நீராடுதல் செய்துவிட்ட பிறகு உடலில் மனதில் ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த புத்துணர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் எண்ணம் மிகவும் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆக இருக்கணும். ஆனா குளிக்கும் பொழுதும் வேற பல சிந்தனைகள் அப்படி எல்லாம் செய்வதால் பித்தம் இங்கே அதிகமாக தூண்டப்படுகிறது. அதனால அவர்களுக்கு குளிப்பதன் பலன் கிடைக்காமல் போகிறது, வேர்வை இருக்கிறது. எனவே எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி குளிக்க வேண்டும். குளிப்பதும் ஒரு வகையான மெடிடேஷன் தான். அந்த குளிப்பதில் ஒரு ப்ராசஸ்லயும் நன்கு இன்வால்வ் ஆகி குளிப்பதால் அதன் பயன் கிடைக்கும். மிக அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீரிலும் குளிக்க கூடாது. வெளிப்புற சூழ்நிலை என்ன வெப்பநிலையோ அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற நீரைத்தான் நாம் குளிக்க வேண்டும். இயற்கையிலேயே ஆறு குளங்களில் வரக்கூடிய தண்ணி எந்த வெப்பநிலையோ அதில் குளிப்பது நல்லது. மிகவும் அதிகமான குளிர்ச்சி உடைய இடங்களில் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தண்ணியை லேசாக சுட வைத்து நம் உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் உடல் வெப்பநிலை எவ்வளவோ அதை விட கொஞ்சம் குறைய கொண்டு வந்துதான் குளிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான குளிர்ந்த நீர்ல குளிச்சா என்ன ஆகும்? உடம்பு குளிரும்.
பித்தம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சரிப்படுத்துவதற்காக நம்ம உடம்பில் உள்ள சில பிசியாலஜிக்கல் மெக்கானிசம் வந்து தூண்டப்படுகிறது. அப்படி தூண்டப்படும் பொழுது பாடி டெம்பரேச்சர் நம்ம ஒரு பிசியாலஜிக்கலா தூண்டப்படும் பொழுது இங்கே பித்தம் வந்து எகிரி விடுகிறது. அப்ப இங்கே நாம் தேவையில்லாமல் பித்தத்தை தூண்டுகிறோம். பித்தத்தை குறைப்பதற்கு பதிலாக நாமே அதை தூண்டிவிடக்கூடிய சூழ்நிலை வருகிறது. பித்தத்தில் வேலை செய்யக்கூடிய மருந்துகளை குளிப்பதற்கு முன்பு உண்ணவே கூடாது. அப்படி உண்டு விட்டு குளித்தால் அங்கே வந்து அந்த மருந்துகளின் வேலை வந்து செயல்பாடு நடக்காது. பக்க விளைவுகள் வருகிறது. எவ்வளவு நேரம் குளிக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எவ்வளவு நேரம் குளிக்க வேண்டும் என்பதை விட எது வரையில் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லது. அளவுக்கு அதிகமான பித்தம் உடலில் இருந்து செலவழிக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த வரை குளிக்க வேண்டும். அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, பித்தம் தன்னிலை அடையும் வரை குளிக்க வேண்டும். இந்த தன்னிலை எப்படி அடைவது நமக்கு தெரியும்னா, அது தன்னிலை அல்லது சமநிலை படும் பொழுது சிறுநீர் கழியும். இதுதான் வந்து பித்தம் சிறுநீரில் அடங்கும் அப்படின்னு சித்தாவில் சொல்லியிருக்காங்க. அந்த பித்தம் வந்து தன்னிலைப்படும் பொழுது சிறுநீர் கழிய வேண்டும். நீங்க இதை சின்ன குழந்தைகள்ல நல்லா பார்க்கலாம். குளிப்பாட்டி கொஞ்ச நேரத்துல சிறுநீர் கழிச்சிருவாங்க. இருக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டது, அதான் தன்னிலை அடைந்து விட்டது, பேலன்ஸ் ஆகிவிட்டது என்ற அர்த்தம். எனவே சிறுநீர் கழிக்கும் வரை இருக்க வேண்டும். இதை வந்து மிகவும் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் ஓட்டம் பித்தம் உள்ளவர்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரமாக இந்த பித்தம் தன்னிலைப்படாது. அப்ப அவர்கள் கொஞ்சம் அதிக நேரம் குளிக்க வேண்டியது இருக்கும். நல்ல யோக பயிற்சிகள், அதிகமாக விளையாட்டு இதெல்லாம் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு மிக எளிதில் சிறுநீர் வந்துவிடும். ஆக இதை தான் ஒரு 2 பாயிண்டாக நாம் வைத்திருக்க வேண்டும். எதுவரை குளிக்க வேண்டும் என்பதற்கு. பித்தம் தன்னிலை அடையும் வரை குளிக்காட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஆட்டோனாமிக் கான்ஃபிளிக்ட் வருது. அதாவது நம் பித்தம் என்று சொல்லக்கூடியது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நாம் குளிப்பது பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி. அதாவது இரண்டும் ஒரு பேலன்ஸ்ல இருந்தாதான் உடல்நிலை நன்றாக இருக்கும். பேலன்சிங் வரது வரை குளிக்காம இருந்தீங்கன்னா பித்தமும் அதிகமாகுது, குளிக்கிறதுனால பாராசிம்பத்தட்டிக்கும் அதிகமாகுது. ரெண்டுமே வந்து என்ன செய்வதென்று தெரியாம உள்ளுறுப்புகள் வந்து பாதிக்கப்படும். நோயாளிகளிடம் நாம் இதை கண்கூடாக பார்க்கவும் முடிகிறது. அவர்களுக்கு முடி கொட்டக்கூடிய தலைவலி இருக்கும், கண்ணோய்கள் இருக்கும், சளி இருக்கும், சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும், தும்மல், ஆஸ்துமா நோயாளி கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர்களிடம் மிக தெளிவாக எப்படி குளிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் குளிக்கிறீர்கள், குளித்த பிறகு வேர்க்கிறதா என்று கேட்கும் பொழுது நமக்கு விட அங்கே கிடைக்கிறது. சிறிய விஷயத்தை சரிவர செய்யாததால் நோய்களை நாம் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறோம். செரிமான கோளாறு, வயிற்று பிரச்சனைகள், மலச்சிக்கல், எல்லாத்துக்கு மேல பதட்டம், கோபம் இவையெல்லாம் பித்தம் சம்பந்தமாக உடையவை. அவைகள் தன்னிலை அடையாமல் நோய்களை உண்டாக்குகிறது. நாம் குளிக்கக்கூடிய ஒரு சிறு செயலை கூட மிகவும் நேர்த்தியாக செய்வதன் மூலம் நோய்களை நாம் வராமல் தடுக்க முடியும். இப்போதான் பயனை நாம் அனுபவிக்க முடியும். வீடியோ பார்த்தது உங்களுக்கு எல்லாம் நன்றி, வணக்கம்.